வணக்கம். இடம் 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. அந்த பேர்லேயே இருக்கு பாருங்க. தன்மை, தன்னை சுற்றி யோசித்தல். அப்போ நான் இருக்கேன், நாங்கள், அவ்வளோதான். நாங்கள், நான், இது தன்மை. முன்னிலைனா எனக்கு முன்னாடி இருப்பவர்கள். எனக்கு முன்னாடி இருக்கீங்கன்னா நீங்கள். நீங்கன்னு சொல்கிறப்ப எனக்கு முன்னாடி ஒருத்தங்க இருந்தாங்க கூட நீங்கன்னு சொல்லுவேன். இல்லை 10 பேர் இருந்தால் கூட நீங்கள் சொல்லுவேன். அப்போ நீங்கள்ங்கிறது முன்னிலை தான், நீங்கிறதும் முன்னிலை தான். முன்னாடி இருக்கிறவங்கள நான் அட்ரஸ் பண்ணுறேன். படர்க்கை, அப்போ இங்கே தூரத்தில் இருக்கிறவன், அதுவும் அங்கே போயிட்டுருக்கான் பார்த்தீங்கன்னா அவன். அவன்னு சொல்கிறப்ப ஒருமை, அவர்கள் அப்படின்னு சொல்கிறப்ப பன்மை. அப்போ இந்த தன்மை, முன்னிலை, படற்கையிலேயே ஒருமை பன்மைன்னு இருக்குது. ஒருமைனா என்ன? ஒருவரை சுட்டி காட்டுவது, ஒருத்தர். அப்போ சிங்குலர். பன்மைனா ப்ளூரல். அப்போ தன்மையிலையும் ஒருமை பெயர்கள் இருக்கு, பன்மை பெயர்கள் இருக்கு. அதே மாதிரி முன்னிலை படற்கையிலும் ஒருமை பெயர்களும் பன்மை பெயர்களும் உள்ளன. அப்போ இங்க பாருங்க, இப்போ தன்மையில ஒருமைனா என்ன? ஒருவரை மற்றும் கூறுவது. அப்போ நான். இப்போ நான்கிற சொல்லுக்கு வேற என்ன சொல்லலாம்? யான் அப்படின்னு சொல்லலாம். பன்மையில் என்ன சொல்லுவோம்? நாம், இல்லை யாம். நல்ல தமிழ் சில படங்கள் எல்லாம் பார்க்குறப்ப யாம் அழகாக உச்சரிச்சிருப்பாங்க இல்லையா? யாம். இல்லைன்னா என்ன சொல்லலாம்? நாங்கள். நாங்கள்னு சொன்னால் கூட பன்மை பெயர்கள் தான். சரிங்களா? நாங்கள், நாம், அதுவும் பன்மை பெயர்கள். முன்னிலை ஒருமையில் நீ, நீர். சரிங்களா? இதே பன்மை பெயர்கள் நிறைய பேர் நம்ம சொல்லணும்னா நீங்கள், நீவீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே படற்கையில் பாருங்க, ஒருமைன்னு சொல்றப்போ படற்கையில அவன், அவள், அதுன்னு சொல்லுவோம். பன்மைன்னு சொல்றப்போ அவர்கள், அவைன்னு சொல்லுவோம். அப்போ இங்கிலீஷ்ல ஈக்குவலான டிரான்ஸ்லேஷன்னா தன்மை அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன், முன்னிலைனா செகண்ட் பர்சன். ஏன்னா இது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு சொல்லணும்னா தன்மை ஃபர்ஸ்ட் பர்சன், முன்னிலையில் செகண்ட் பர்சன், படற்கைங்கிறப்ப தேர்ட் பர்சன் நம்ம சொல்லுவோம். இதில் வந்துட்டு அக்ஜினை, உயர்திணை ரெண்டுமே இருக்குது. நம்மளுக்கு உயர்திணைனா என்னன்னு தெரியும், மக்கள், தேவர், இவர்களை பற்றி சொல்லுவது. அக்ஜினைனா என்னது? விலங்குகள், அப்புறம் உயிரற்ற பொருட்கள், இவையெல்லாம் அக்ஜினையில் வரும். அப்போது இதில் பாருங்க, அவர்கள், அவைங்கிறது பன்மை பெயர்களாக வந்துருச்சு. ஏன்னா அவர்கள்ங்கிறது உயர்திணைக்கு சொல்கிறோம், அவைங்கிறது அக்ஜினைக்கு சொல்கிறோம். அப்போ அதை நீங்கள் பார்த்துக்கணும். கீழே எடுத்துக்காட்டு இருக்குது, படித்தேன், படித்தோம், அந்த மாதிரி அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். நன்றி.